அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஏன் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தா எப்படி இருக்கும்? உறுதியாக சொல்கிறேன், அந்த ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறதுக்கான பதிவு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் இந்த பதிவுக்குள்ளே வரும். நீங்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவரா? நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான். நீங்கள் உங்கள் ஆசைகளை நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட லட்சியத்தை, ஆசைகளை, லட்சியத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், நட்சத்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் லட்சியம் சீக்கிரம் நிறைவேற நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஜூலையில் மிகப்பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய விஐபிகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. ஜூலையில் பிறந்தவர்கள் எல்லோருமே விஐபிகள் தான். எல்லோருமே விஐபிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் ஜூலை மாதம் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே விஐபி தான். இதில் என்ன பெரிய பெரிய விஐபிகள் அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் விஐபிகள் தான். அப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது 7வது மாதம்னு சொல்லுவோம் இல்லையா? 7th. இந்த 7வது மாதம் அப்படிங்கிறது தியாக உணர்வு கொண்டவர்கள் இதில் நிறைய பிறப்பாங்க. இதில் பிறந்தவங்க எல்லாம் தியாக உணர்வு, அதை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ உங்கள் மனசாட்சி படி பாருங்கள், எத்தனை விஷயத்தை விட்டு கொடுத்துருக்கீங்க? கரெக்டு தானே? நீங்கள் உங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள், எத்தனை விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க? அப்போ எவ்வளோ பெரிய புகழாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதை வேணாம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். சில பேர் இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. இதில் எதுவுமே உங்களுக்கு ஆசையே வராது. தைரியமாக பெரிய புகழ் இருந்தாலும் பரவாயில்லன்னு டவுன் ஆகுவீங்க. பரவாயில்ல, நான் இது வேணாம், விலகிக்கிறேன், இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு தரேன். அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த ஜூலை மாதத்திலே பிறந்தவர். அப்படி இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த நல்ல மனிதர்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த நல்ல மனிதர்கள் நீங்கள் தான், இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற என் பிள்ளைகள் தான். ஏன்னா சில பேருக்கு தான் இந்த ஜூலை மாதத்தை இந்த 7வது மாதம்னு ஒன்று பயப்படுறாங்க. இல்லவே இல்லை, தியாக உணர்வுகள் கொண்டவர். ஒன்றே ஒன்று மட்டும், நீங்கள் முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஜூலை மாதத்தில் பிறந்தவங்கள நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணிங்க, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் ரகசியங்களை அதிகமாக காப்பாற்ற வேண்டும். ஜூலை மாதத்தில் பிறந்தவங்க ரகசியத்தை அதிகமாக காப்பாற்றணும். இது முதல் விஷயம். அதுதான், இந்த ரகசியத்தை நீங்கள் காப்பாற்ற தவறுனீங்கன்னா அங்கே தான் நமக்கு சிக்கல் ஏற்படும். ரகசியங்களை தயவு செய்து காப்பாற்றுங்க. எவ்வளோ ரகசியங்களை உங்களால் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ ரகசியங்களை காப்பாற்றுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில விஷயங்களில் முக்கியம் என்னென்னா, நீங்கள் வேண்டான்ற விஷயத்தை மீண்டும் தொடாதீங்க. ஒரு பொறுப்புலேருந்து விலகிறீங்களா, பரவாயில்ல, மீண்டும் வேணாம். அதை தெளிவாக இருங்க. வேண்டான்ற விஷயத்தில் தெளிவாக இருங்க. ஜூலை மாதத்தில் எந்தெந்த விஐபிகள், எந்தெந்த பெரிய மனுஷங்க பிறந்திருக்கிறாங்க அதை முதல்ல ஒரு கணக்கு போட்டிங்கன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிராக்கலாக நமக்கு இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்களா, இந்த மாதத்தில் நம்மளும் பிறந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய விஐபிகள் இருக்கிறாங்க, அகில உலகத்தில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. கிரிக்கெட் வீரர் தோனி ஜூலை 7ஆம் தேதி பிறந்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து நம்ம எல்லாரும் சொல்லிடுவோமா? எஸ்,
MS தோனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அமோகமாக இருக்கட்டும். இது மாதிரி ஒவ்வொரு இந்த முதல் வாரத்தில் பிறந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லா பிள்ளைங்களும் சகல செல்வத்தோடு இருக்க போகிறீங்க, எல்லா குழந்தைங்களும். அதேமாரி பாருங்கள், ஹர்பஜன் சிங் அவர் அதேமாரி சௌரவ் கங்குலி அவர் பிறந்திருக்காரு. நடிகர்கள் சூர்யா, தனுஷ், துல்கர் சல்மான், பிரியங்கா சோப்ரா, அப்புறம் என்ன நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. தொழிலதிபர்கள் ஷிவ் நாடார் பிறந்திருக்கார். அவருக்கு ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். ஷிவ் நாடார் அவர் ஜூலை 14 பிறந்திருக்கிறார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் டயானா இளவரசி பிறந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே நம்ம சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். நெல்சன் மண்டேலா பிறந்திருக்கார் ஜூலை மாதத்தில். பெருந்தலைவர் காமராஜர். அப்போ இந்த ஜூலை மாதம்ங்கிறது நான் சொல்கிறது எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறவங்க, புரியுதுங்களா? எல்லாருமே எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ பிறந்திருக்கிற நம்ம லைஃப்பில் முதல் விஷயம் தியாகம் தான் நம்மளோட பெரிய வளர்ச்சி. நீங்கள் ஒரு பொறுப்பான சமூகத்திற்கு ஏதோ ஒரு கடமையை செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. அதனால் அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்ட இடத்திற்குள்ளே உங்களை ஆண்டவன் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவார். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களை சமூக சிந்தனைக்குள் கொண்டு வருவார். பிஸ்னஸ் அடுத்தது பெரிய நீங்கள் கோடீஸ்வரராக கண்டிப்பாக வர முடியும், பிரபலமாக வர முடியும். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு இந்த பதிவை பார்க்கும், நிச்சயமாக வர முடியும். யாருக்குமே தோணாத ஒரு கருத்து, ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான எண்ணம் முதல்ல நமக்கு வந்துடும். நீங்கள் வேணான்னு நினச்சாலும் இந்த பதிவு பார்க்குறீங்க பாருங்களேன், இதுக்கு பிறகு அந்த எண்ணம் இருக்கும், இது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் இந்த பதிவே பார்க்குறீங்க. ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கட்டும், சர்வர் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் விமானத்தில் ஒரு பணி செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் அவங்க மேலே உங்களுக்கு கரிசனை ஏற்படும். ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தோணும். நீங்கள் ஒருத்தவங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கை கட்டி நின்னா கூட உங்களுக்கு பிடிக்காது. அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு முன்னாடி கை கட்டினாங்கன்னா கை கட்டாது அப்படின்னு சொல்கிற ஆள் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள். இதுதான் இது மாதிரி ஒரு எளிமை. தானும் நல்லா இருக்கணும், தனக்கு யாரும் கீழே இருக்கக்கூடாது, எல்லாரும் மேலே இருக்கணும், தகுதிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கணும், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள். எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் எத்தனை தோல்விகளை சந்திப்பவர்கள் தெரியுமா? அடிக்கடி தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் ஜூலை மாதத்தில் உள்ளவர்கள். அது தெரியுமா? தோல்வி, நிறைய தோல்வி, எதை எடுத்தாலும் டவுன். ஒரு 2 வெற்றியை ஆண்டவன் கொடுத்தானா 5 வெற்றியை டவுன் ஆக்கிடுவோம். ஆனால் 5 தோல்வி கிடைக்குது, அந்த 2 வெற்றி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த 5 தோல்வியில் பாடத்தை கற்றுக்கிட்டு 6வது 7வது வெற்றி அடைவீங்க. இதுதான் ஜூலை மாதம். உங்களை மாதிரி ஒரு அடுத்தடுத்த பகுதிக்கு நீங்கள் நம்ம பாருங்கள், நெல்சன் மண்டேலா அவர் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்காரு. அவர் உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். அவரோட லைஃப்பை பாருங்கள். நமக்கு தோனி அவர்கள் பாருங்கள், அந்த புன்னகை, இந்த நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த புன்னகை இருக்கும். நீங்கள் இந்த புன்னகை தான் ப்ளஸ். எங்கேருந்து அந்த சிரிப்பு வந்திருக்கு? கேமரா ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கேமரா ஃபேஸ். பல சுமைகளை அப்படி அழுத்தத்தை சுமந்து கொண்டு வாழக்கூடியவர்கள். ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக கொண்டவர்கள். ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது. எப்படி தெரியுமா? குடும்பத்துக்காக மற்றவங்கள மாதிரி குடும்பம்தான் எனக்கு காரணம் அப்படி கிடையாது. இது எப்படின்னா, அவங்களை எங்கே இருந்தோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாரையும் சமமாக யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் எதையுமே வெளிக்காட்டாமல் வாழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஜூலையில் பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன இந்த பிரபலங்கள்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு சமூக சிந்தனைக்குள்ளே வந்துடுவாங்க, சமுதாயத்தில் உள்ள இறங்கிடுவாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த காலம் நம்மளை என்ன பண்ணுன்னா,
இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களை நீங்களே வேணான்னு, சமூக வாழ்க்கை எனக்கு வேணாம், சமுதாயத்துக்குள்ளே நான் போகமாட்டேன், நான் என்னை மட்டும்தான் பார்த்துப்பேன் அப்படி நீங்கள் நினச்சாலும் விடாது. அதான் ஜூலை மாதம். அப்போ ஏன்னா 7வது மாதம்ங்கிறது கேதுக்குரிய அந்த மாதம். அந்த 7னா கேது நியூமராலஜி படி. அப்போ அந்த கேது ஞானத்தை கொடுக்கிறவர். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பொறுப்பு இருந்தாலும் அதில் மிகப்பெரிய விருப்பம் இருக்காது. இதுதான் 7வது மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் பிரபலமாகணும், ஜாக்பாட் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கேதுவை வழிபாடு பண்ணுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க. இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் கேதுவை ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவு காலத்திலே கேது பகவானை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் பிரபல யோகத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவார்கள். நல்ல மனுஷங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால் உங்களுடைய தன்மை, நீங்கள் எதையும் இழக்கலை, எதை இழந்தாலும் அதை ரெட்டிப்பாக பெறுவீர்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வைங்க. இந்த 7ஆம் தேதியில் பிறந்த உறவுகள், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது ரெஸ்ட் எடுத்துருங்க. 7வது மாதம் பிறந்த உறவுகள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் முடிக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய பலம். ஒர்க்கு தான் மூலதனம். தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக ஜாக்பாட் உறுதியாக சொல்கிறேன். இந்த 7வது மாதத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் விநாயகரை வணங்கவும், கேதுவை, நவகிரகத்தில் இருக்க கேது வணங்குங்க. கீழப்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருப்பாம்புரம் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க கேது பகவானை. இந்த கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் விநாயகர், தினசரி விநாயகரோடு ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். பிள்ளையாரை எடுத்தோன்னு கும்பிட்டுட்டு எந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த பிரபலங்கள் நமக்கு நிறைய சமூக சிந்தனைகளை கொடுப்பாங்க. சமூகத்தில் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இந்த சமூகம் இந்த காத்திருக்கிறது உங்களுடைய சேவைக்காக. இந்த 7ஆம் மாதத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய சேவைக்காக உங்களை உயர்த்துவது. நீங்கள்லாம் கண்டிப்பாக அவார்டு பெறக்கூடியவர்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பேச போகிறோம். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.